நிறுவனர் ஆர்வம் அவர்கள் பல்வேறு ஆண்டுகளாக இந்த பொதுப்பணித்துறையில் அங்கங்கே சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆட்களையும் தேர்ந்தெடுத்து சேவையாளர்களை மட்டும் பாராட்டுவது மட்டுமல்லாமல் பல்வேறு மாணவர்களையும் ஊக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய ஊக்கத்தொகையும் வழங்கி அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசமிகு எங்களுடைய பத்திரிகை மக்கள் வெளிச்சம் பத்திரிகையுடைய நிறுவனமாகிய ஆறுமுகம் அவர்களை வருகிற வரவேற்று நம்மளுடைய இந்த நிறுவனத்தினுடைய சாமி பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இடையில நாங்கள் தேர்ந்தெடுக்கையில் ஒரு டைம் கிடைச்சது. அந்த டயத்தில் போன மாதம் அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே திருவண்ணாமலை நடத்தணும்னு சொல்லி ஆர்வம் சார் சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், என்கிட்ட சொன்ன உடனே கல்பனாட்ட சொல்லி அவங்ககிட்ட சொன்ன மூலமாக இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லல, எங்கே நடக்கணும் இப்போ இடத்த பாருங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே சாதனையாளர்களையும் உதவிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பூமிகளாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் எங்களுக்கு அற்புதமான இந்த திருவண்ணாமலை கிடைச்ச ஒரு சொத்துன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட உதவி செய்யக்கூடியவர்களை அனைவரையும் இந்த திருவண்ணாமலையில் அள்ளி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் பல்வேறு இருந்தால் கூட பல்வேறு இதை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய திறமைக்கேற்ப அள்ளி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய லயன்ஸ் கிளப்பிலிருந்து வருகை விழுந்திருக்கக்கூடிய சார் ராஜேந்திரன் அவர்களை வருக வரவேற்று இந்த பார்க்கறதுக்கு ஓடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்கிறவரே ஒருத்தர் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டுக்கு மேலான ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு பல்வேறு விதயங்கள் தெரியல. அவர் அறிவியல் ஆலோசகர் மட்டும் இல்லை, அவர் பள்ளியில் படிக்கிறவங்கள ஒரு 100-120க்கு மேலே தேசிய விருது அறிவியலில் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அப்போ எப்படி புதிய கண்டுபிடிப்புகள் எந்த அளவு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அதுக்கும் மேலே மாணவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இங்கே வந்தேன்னா சாரை பார்க்காம போகிற நாள்கள் கிடையாது. ஏன்னா ஹயத் சார் அப்படின்னு சொன்ன உடனே வாங்க நல்லா இருக்கீங்களா, எனக்கு சேர்த்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட மனிதரை வருக வரவேற்று இந்த பொன்னாடையை ஒரு சாதுக்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி 5 வேளை சாப்பிட்றதுக்கு தயாராகிறது அவங்களே பொங்கி அற்புதமான வடிவங்களில் அன்னதானம் பல்வேறு விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிவயோகி அன்னதானம் இல்லத்திலிருந்து வருகை விழுந்திருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்களையும் மற்ற அவர்களையும் பத்திரிகை துறை என்னுடைய சக உறுப்பினராகவும் பல்வேறு பத்திரிகைகளுடைய வடிவத்தை காத்து அவரை அரவணைச்சு ஒரு யூனியனில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மக்கள் வெளிச்சம் பத்திரிகையினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நிருபர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாதனை களங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனால் அடுத்த செகண்ட் சாதனையாக மாற்றி காமித்த யோகா கல்பனா அவர்களுக்கு இங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்வது மட்டுமில்ல, ஆன்மீகத்தை ஓரளவு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய பருவதமலை சாமி இருவருக்கும் இந்த பொன்னாடை வழங்குமாறு அன்புடன் கேட்டு இன்னைக்கு ஒரு கலையை பரப்புவது எவ்வளவு பெரிய சிரமம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அந்த கலையை மென்மேலும் அதனை வளர்த்து ஊக்கப்படுத்துவதற்கு மட்டுமில்ல, தன்னுடைய மனைவிக்கு உறுதுணையாக இருந்து சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திவ்யா, அதுவும் கணவன் மனைவி கூட இருந்து ஊட்டம் கொடுத்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாய்சன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை வழங்கப்படுகிறது. முதல் சிறப்பாக இன்னைக்கு இந்த மேடையில் தான் அந்த மாணவருடைய அரங்கேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி
அவங்களுடைய முழுசாக இது பண்ணாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அப்பேற்பட்ட திறமையில் இப்போ நம்மளுடைய ஒரு மாணவர் வந்து செய்யக்கூடிய அந்த திறமை எப்பேற்பட்ட திறமைங்கிறத நீங்கள் அனைவரும் பார்த்து அவரை ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். சுரேஷ் சார் நான் இல்லை சார், எல்லாம் அவங்க சார். சுரேஷ் ஏன்னா அவர் எப்படி கொடுத்தாலும் வேண்டான்னு போகிறாரு. ஃபஸ்ட்டு இந்த மேடையில் அதுவும் கிரியாபாபா ஆசிரமத்தில் பண்ணணுங்கிற ஒரு வெறியோடு வந்திருக்கிறாரு. பண்ணுங்க, விரலை பாருங்க எந்த அளவுக்கு டச் பண்ணுறாரு. அதாவது உடலை யோகான்னா உடலை ரப்பர் மாதிரி வைப்போம். அந்த ரப்பரில் இந்த எலும்பு இருக்கக்கூடிய விரல் வந்து இவ்வளவு ஸ்மூத் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அவர் வந்து வரக்கூடிய உலக சாதனையில் ஒரு 500 ஒரு 3 நிமிடத்திற்கு 500 செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. நடுவில் வந்துருப்பாங்க இங்கே வந்து சார் உள்ள வாங்க சார். சொல்ல சரி சார். சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்மளுடைய ஆறுமுகம் சாரே வழங்குவார். அதுக்கு முன்னாடி ஆறுமுகம் சாரத்தை பற்றி பொறுத்தளவில் அவர் ஒரு அரசு ஊழியர். குன்னூரில் தேயிலை தோட்டத்து இதில் இருந்து ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே தன்னுடைய இந்த ஒரு பாதி செலவை வந்து சர்வீஸ்க்காகவே சேவைக்காகவே எடுத்து வச்சு ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு ஊராக போய் ஆளுகளை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் கம்மி ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா 50 100 விருதுகள் கொடுத்து அவர் அதை ஊக்கப்படுத்துகிறதே அவருடைய விஷயமாக இருந்தது. இப்போ இளைஞர் ஆகிட்டார், ஏன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ முழு நேர பணியாளர் ஆகிட்டார். இப்போ ஒவ்வொரு நாள் சென்னையில் திடீர்னு போயிட்டுருப்பார். அங்கே சேவன்னா நேராக போய் அவங்களே அங்கே போய் ஊக்கப்படுத்திட்டு வந்துடுவார். அப்படி ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த நேரங்களில் ஊக்கப்படுத்துறது ஆட்கள் கம்மி. அதில் ஆறுமுகம் சார் செய்ய வேலை வந்து மிகப்பெரிய சேவை. அவரை பற்றி அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத அவர் மூலமாகவே கேட்போம். ஒரு விஷயமாக கூட இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆளை நம்ம ஒரு பைசா கூட கொடுக்காம எந்த வித ஊதியமும் கொடுக்காம நம்ம ஒரு ஆளை 40 வருஷமாக கூட வச்சுருப்போனாக்கா அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும். மரியாதைன்னா அவங்க காசு பணம் எதிர்பார்க்கணும், அந்த அன்பத்தை எதிர்பார்க்கணும். நாங்கள் வரும்போது கூட நான் தனியாக தான் வந்தேன் குன்னூர்லேருந்து. ஒரு வாரம் அவர் பார்த்திங்கன்னு வந்திருக்காரு. இங்கே எதையுமே எதிர்பார்த்து வரதில்லை. அந்த மாதிரி எதிர்பார்க்காம நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எதையுமே எதிர்பார்க்காம நம்ம செஞ்சோம்னா அது வெற்றி தோல்வின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது ஒரு கல்யாணம்னாக்கா நம்ம 100 ரூபா மொய் வச்சோம்னா 200 ரூபா திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த முகம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் யாருக்கு நம்ம 100 ரூபா கொடுக்குறோமோ அதுதான் உண்மையான ஒரு சேவையாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு 40 வருஷமாக இப்போது இருக்கார். அதே மாதிரி இவர் சுரேஷ்குமார் பார்த்தா கூட அவர் ஒரு ஃபோன் பண்ணார்னாக்கா போதும் எங்கே பண்ணிக்கலான்ட்டு எல்லாத்துக்குமே எங்களுக்கு உதவியாக ஓடி வருவார். ஏன்னா என்னை பற்றி நல்லா தெரியும், நிறைய டைம் பண்ணி வந்துருக்காரு. அந்த மாதிரி அவர் அப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த பத்திரிக்கை ஆரம்பித்து 40 வருஷம் ஆச்சு. போங்க தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது பல்வேறு வண்ணங்களை வந்து தொடர்ச்சியாக இருக்குது. இந்த சேவையும் 40 வருஷமாக இருக்குது. முதல்ல நாங்கள் ஒரு சில கலா விருது கொடுக்க அழைக்கும் போது நான் ஒரு 2008 ஸ்டார்ட் பண்ணது விருது கொடுக்கும்போது ஒரு கல்யாணம் ஆகி புதுசாக இருக்காரு. என்இபிஎம் செல்வராஜன் குன்னூரில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் எப்போவுமே அவர் சாதாரண பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணுவார். நாங்கள் தான் அவங்க தேடி போகணும், அவர் யாரும் போக மாட்டார். ஒரு நாள் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோடனே மழை தூண்டிட்டு மழை தூர்னோடனே எங்கே போய் போகிறீங்க அப்படின்னு ஒரு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இவர் ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. அவங்க ஒய்ஃப் ஒரு உள்ளு தூக்கி போகிறாங்க. திருப்பி அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அப்போ தான் கல்யாணம் ஆரம்பிச்சு அவங்க எப்படி இணையிறாங்க பாருங்க. அப்படி எங்கே காலங்கத்தால் போய் போகிறீங்களா மலையில் கொடுக்குற மலை என்ன இல்லை சார், ஒரு 10 நாற்று வச்சுட்டு வரலான்ட்டு இருந்தோம் ஃபாரஸ்ட்டில். இந்த டைமில் நம்ம கொண்டு போய் இந்த மழை சீசனில் வச்சா தான் இது நம்ம பின்னாடி பழகும், மற்றவங்களுக்கு உபயோகம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ அது வந்துட்டு எங்களுக்கு நம்ம இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வெட்டி தள்ளிட்டு போவாங்க. அவங்க புருஷன் கொண்டாட்டி அந்த மழை எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த மலையில் கூட எத்தனை இன்னொரு பக்கம் நம்ம நாற்று வைக்கணுன்ற அவசியமே அவ்வளோ பெரிய சோளம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நிறையா இருந்துச்சு போய் வச்சுட்டு வராங்க. அவரை கொண்டு போய் விட்டு ஒன்று கொடுங்கன்ட்டு நான் 10,000 வாங்குறேன் 8,000 வேணால் அவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்ட்டாங்க. அப்போ தான் நாங்கள் யோசனை பண்ணேன் சரி இந்த இதுக்கும் ஒரு மரியாதைக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. முதல்ல ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1981 நினைக்கிறேன். அந்த இதுக்கு வரும்போது ஒரு நல்லா வேலை செஞ்சுட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை போயிடுச்சு. கை போனோன்னே சரி வாழ்வா சாவான்ட்டு இருந்தேன். அந்த டைமில் சரின்ட்டுன்னு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அது எனக்கு எதிர்பாராமல் ஒரே வருஷத்தில் ஒரு அரசு வேலை கிடச்சிருச்சு. அரசு வேலை கிடச்சா கூட அப்போ கூட நான் வேலை சென்றது ஒரு நாளைக்கு 12 ரூபா. எனக்கு லேபர் நான் மேசன் வேலை செஞ்சுருந்தேன். எனக்கு என்னோடய கையால் 1,000 ரூபா சம்பளம் அந்த டைம் தான் ஆயிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு 230 ரூபாய் 250 ரூபாய் அரசு வேலை சரின்ட்டுன்னு கிடச்ச உடனே சரின்ட்டுன்னு என்னடா பண்ணுறதுன்னு அப்போ தான் யோசனை பண்ணேன். சரி நம்ம நல்லா இருந்தால் பத்தாது, நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுங்க மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணம் எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அந்த எண்ணம் அப்போ தோணும்போது எனக்கு அது 350 ரூபா சம்பளம்னாக்கா 300 ரூபான்னு நான் நினச்சிட்டு 80 ரூபாய் எடுத்து மற்றவங்க கொடுப்பேன். இதை எவ்வளோ 1981 80 ரூபான்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அன்றைக்கி இன்றைக்கி 1000 ரூபா 1200 ஒரு மேசன் வாங்குறாங்க. அன்றைக்கி வந்து 10 ரூபா அன்றைக்கி ஒரு மேசன் பண்ணி முடியும். ஏன்னா நான் செஞ்சதுனால சொல்கிறேன். கையாளுக்கு இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி நான் போகணும் தொலைஞ்சிருச்சு, அதனால யார் என்னன்னு எனக்கு தெரியல, எதை உதவி பண்ண மாட்டேன். நான் அன்றைக்கி மத்தியானம் 100 ரூபாய்க்கு சாப்பிட்ணுன்ட்டுன்னு நினச்சி வச்சுருந்தேனாக்கா 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு அப்புறம் இல்லாட்டினாக்கா அந்த அன்றைக்கி நான் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு வெறும் 50 ரூபான்னு அவங்களுக்கு 40 ரூபா. இப்படி தான் நான் 40 வருஷமாக இந்த இதை நடத்திட்டுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 85வது இது கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு அம்மா அப்பாலாம் கொண்டு படிக்க வைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, அப்புறம் சாவு, அப்புறம் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது. இப்படி 40 வருஷமாக நான் அதாவது இது என்னன்னாக்கா இப்போ அப்போ அந்த டைமில் சென்னையில் மழைக்கு பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாதிரி மலையில் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம மலையில் பாய்ச்சி மக்கள் கஷ்டப்படுற டைமில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டுன்னு அங்கே இவரோட ஃப்ரெண்டு தான் இஸ்மாயில் ஒருத்தருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி வில்லிவாக்கத்தில் உங்கள் ஏரியாவில் பாய்ச்சவங்க யார் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு 10 வீட்டை கூப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் போயிடுச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்கு 10 பேருக்கு போர்வையெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு போன மாதம் அது நிகழ்ச்சி பண்ணோம். இப்படி நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம். இது எங்களோட குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் வந்துட்டு யாருக்கு ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சு ஆளாக்குறோமோ அவங்க எனக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த எங்களோட 40 வருஷமாக நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்புறம் இதில் சர்வீஸில் வந்துட்டு பெரிய ஆளாக எனக்கு 2-3 வருஷத்துக்கு பின்னாடி தான் இருக்குது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம ஒரு டிகிரி படித்தோம்னா கூட அந்த டிகிரி எத்தனை டிகிரி வேணால் நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். அந்த டிகிரி அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போது நான் இவர் ஒரு டிகிரி வாங்கியிருந்தா இவருக்கு யூஸ் ஆகும், இவர் பையனுக்கோ பேரனுக்கோ பிள்ளைங்களுக்கோ அந்த டிகிரி யூஸ் ஆகும். இவர் வாங்கியிருந்தால் இவருக்கு தான் யூஸ் ஆகும், அவங்க வாங்கத்தான் யூஸ் ஆகும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த தான தர்மம் விட்டு தான் நம்ம பரம்பரைக்கு நம்ம பேசக்கூடியது காப்பாற்றக்கூடியது. அதாவது நம்ம என்ன யாருக்கு என்ன அது நம்ம நெல் விளைச்சா நெல் விளையும், புல் விளைச்சா புல் விளையாதுன்னா நான் ஆறுமுக சட்டக்காரனும் நான் வாங்கினாலும் என்னை கூப்பிட்டு போய் வழி நடத்த அந்த இடத்துல நிறுத்தினார். என்ன அவர் மட்டும் என்னை கொண்டு போய் சர்டிஃபிகேட் கொடுத்து அவர்கிட்ட வாங்கி கொடுத்தாரு. அந்த டாக்டர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு டெல்லியில் கொண்டு போய் நான் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணேனாக்கா எனக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்க முடியாது. இது அத்தனை பெருமைக்கு உரியவர். அம்மா அப்பாவுக்கு பெற்றவங்க அடுத்தது அந்த ஆறுமுக சாப்பிட்டு அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு அப்போ தான் பிரின்ஸிபால் எல்லாம் என்ன பார்க்குறாங்க. திரும்பி என்னடா சாதாரணமாக வரான் உட்காந்துக்கோ நம்ம சூட்டு டையெல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் எல்லாம் முடித்தோடனே அந்த எனக்கு வண்டியில் ஆனந்து நான் கிளப்புறேன் ஆனந்த் டைம்ல. அப்புறம் அந்த எஸ்பி சொல்கிறாரு, எங்கே போகணும் குன்னூர், நீ வா நான் கொண்டு போய் வண்டி விட்றேன்னு. நான் உன்னை வண்டி ஏற்றி விட்றேன்னு என்னை கூப்பிட்டு போய் குறுக்கா போன வண்டி ஜீப்பை கொடுத்தானே இருக்கோம். அவங்கள தான் ப்ரொமோட் பண்ணிருக்கேன். எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களே நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான்
நானே வந்து அவங்க எங்கள் ஊருக்கு வந்தாங்க, சிரமம், குளிர், காய்ச்சல் இதில் நம்ம அவங்க ஊருக்கு போகணும், போய் நம்ம அந்த பார்க்கணும். ஒரு அப்படி பார்த்தாக்கா இன்றைக்கி 80 நான் குன்னூரில் பண்ண மீடியாலாம் விருது கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல் எடுப்பாங்க, 2 ஹவர் பேசி எடுத்துட்டு போவேன். இப்படி பார்த்தா அந்தமான் போயிருக்கேன், அப்புறமேட்டு காசி போயிருக்கேன், ராமேஸ்வரம், அப்புறம் சென்னை, இந்த மாதிரி நிறைய இடத்துல உதவி பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம உதவி பண்ணுறதுக்கு பணம் வேணும், காசு வேணும் அப்படின்றதுல முதல்ல அந்த நிறுவனப்பட்ட மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கணும். இது 2 இருந்தால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும், ஒரு அரை வரும் ஒரு இதுதான் மெயின். அதனால் இது வந்துட்டு நாங்கள் 81வது விருது இருக்கிறோம். அதில் வந்துட்டு புதுசாக நிறைய பேர் இருக்காங்க, உங்களெல்லாம் சந்திக்கிற நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி வருவோம். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு நாங்கள் இப்போ விருது கொடுத்து முடித்தோன்னா மீதி பார்த்தாங்கன்னா இதோடு விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் அடுத்தது உங்களுக்கு எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா தான், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 2000 ரூபா பணம் வாங்கிட்டு நான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அதனால தான் யார் வந்துட்டு அந்த ஊரில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணி சொல்லணும்னு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி நான் கையாற்றுவேன். அதனால தான் எப்போதுமே வருத்தப்பட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், இங்கே யாருமே அப்படிப்பட்டது வச்சிருக்கல. லயன்ஸ் கிளப்பாக இருந்தாலும், ரோட்டரி கிளப்பாக இருந்தாலும் அவங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து அங்கேயே முடிச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா சாதாரணமாக வரக்கூடிய எல்லா நோய்க்குமே வந்து சித்த வைத்தியம் மூலமாக பல மருத்துவ இதழ் உபகரணம் கொடுக்குறாங்க. இங்கே சாமி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனை வேலைகள் நடக்கு. இதுக்கும் தாண்டி மாற்றுத்திறனாளி, அதே மாதிரி அறிவியல் சார்ந்த இப்போ கயத் சார் இருக்கிறாருன்னா ஒரு போகிறாங்க அப்படின்னா எந்த ஸ்கூல்னாலும் சரி, எப்பேற்பட்ட திறமை உள்ள மாணவர்னா உடனே எடுத்து அவர் அந்த அறிவியல் விஷயத்தை இதை கொஞ்சம் இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி பேராசிரியர் ரோட்டில் போயிட்டு இருக்கல ஒருத்தர் யாராவது ஒரு சிக்கன் படுத்துட்டாங்கன்னா அவர் அப்படியே நிப்பாட்டுறாரு, வண்டி நிப்பாட்டி என்னப்பா அது என்னென்னு பாரு, உடனே கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி இந்த வயசையும் வந்து உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் உள்ளவங்க தான் அத்தனை பேரும் வந்திருக்கக்கூடிய விஷயம். இங்கே எல்லாருமே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டாங்க சார். இன்னும் செய்யணும், கண்டிப்பாக செய்வாங்க. கம்மி செஞ்சது இன்னும் அதிகமாக செய்யணும். ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரம் உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடங்களும் கொடுத்து அங்கே லீடு என்ன அப்படின்னு நான் சொல்கிறத விட அது அவங்க வாயில சொன்னால் நல்லா சிறப்பாக இருக்குங்கிறது வாயில சொல்லணுன்றது தான் என்னோட விருப்பம். அதனால தான் நானே நேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, சார் எனக்கு வரதுக்கு முடியாது சார், அது கொஞ்சம் கொரியரில் அனுப்பிச்சி வச்சுங்களா சார் அப்படின்ட்டு. அதனால் அனுப்பி வைக்கிறதுக்கா நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். அதனால் இங்கே வருகை கொடுக்கக்கூடிய அதாவது லயன்ஸ் கிளப்புங்கிறத விட சேவையாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அவங்க வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல போகிறது. வணக்கம். நான் என்னுடைய ஸ்லோகன் வந்து புற்றுநோய் இல்லாத திருவண்ணாமலை. அப்படி திருவண்ணாமலை பார்க்கணுன்ற காரணத்துக்காக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி ஆரம்பித்தோம். அடையார் புற்றுநோய் மருத்துவம் நானும் இணைந்து திருவண்ணாமலை ஓல்டு ஜிஹெச்சில் இலவச புற்றுநோய் மருத்துவம் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஊராக போயிட்டு எல்லாரும் செக் பண்ணுறது, யாருக்குன்னா ஆரம்ப நிலை புற்றுநோய் இருந்தால் அவங்க உடனடியாக அடையாறு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டாந்து வர்றது. அப்படின்ற வேலையை இது வரைக்கும் பல பேர் எனக்கு புற்றுநோய் நம்ப மாட்டாங்க, அவங்களெலாம் கண்டுபிடிச்சி அவங்கள குணப்படுத்தியிருக்கோம். வேறு ஒரு சிலர் எங்கெங்கேயோ போயிட்டு அப்போலோவுக்கு போயிட்டு வேறு எங்கேயோ போயிட்டு முடியாத கேஸ், முத்தனை கேஸ், 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜில் கூட வந்துருக்குறாங்க. அவங்களையும் வந்து ரிஸ்க் எடுத்து அவங்களையும் வந்து உயிரை காப்பாற்றிருக்கும். அதை நூற்றுக்கணக்கான பேரை வந்து இவங்க முடியாதுன்ற கேஸையும் குணப்படுத்தி அவங்களையும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ திருவண்ணாமலை ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. இந்த வேலை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கிறோம். இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த புற்றுநோய் மருத்துவமனையை அணுகி உங்களை பரிசோதனை பண்ணிக்கோங்க. யாருக்குனா சந்தேகம் இருந்ததுன்னா அவங்கள போய் செக் பண்ணி பார்த்து ஒரு வேளை புற்றுநோய் இருந்தால் அவங்கள குணப்படுத்துறதுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உணவுகளுக்கு சொல்லி அவங்களையும் புற்றுநோய் இல்லாத திருவண்ணாமலை உருவாகத்துக்கு நீங்களும் ஒத்துழைக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அந்த விதத்தை நம்ம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி செஞ்சுட்ருக்கிறோம். இதை பயன்படுத்திங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட எனக்கு வாய்ப்பு வைத்து ஆத்மீக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இன்னும் மட்டும் முடிவே பெறல. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாங்க நதிநீர் இணைப்பை பற்றி. என்னுடைய கருத்து வந்து நதிநீர் இணைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஊரில் ஒரு நதியை ஜீவ நதியாக மாற்றலாம். அதுக்குண்டான ஆராய்ச்சிகள்லாம் முடிவே பெற்றிருக்கிறது. செய்ய வேண்டியது அரசு தான். அதனால் உங்களை பத்திரிகைகளில் அது போல் எழுதி என்னுடைய யூடியூப் மலர் பாரதி யூடியூப்பில் பற்றி தெளிவாக போட்டுருக்கிறேன். நான் நம்ம ஊரில் ஒரு வருஷத்துக்கு 14 தான் செய்யால் தண்ணி போகுது, வருஷத்துக்கு 14 தான் பாலால் தண்ணி போகுது. ஆனால் வருஷம் முறை அதே பாலார்லேயும் அதே செய்யாலையும் அதே காவிரிலையும் அதே வைகையிலையும் தண்ணி போக வைக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டு நதிகளையும் வட இந்திய நதிகளை போல ஜீவநதிகளாக மாற்ற முடியும். என்னுடைய கருத்து யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து அதுக்கு உண்டான முயற்சியை உங்களை போல உள்ளவர்களும் பத்திரிகையாளர்களும் செய்யணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புறதுக்கு நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம்.
இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு இந்த ஆசிரமத்தை வழங்கி மிக சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச 20 ஆண்டுகளாக இந்த இது பணிகள் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று இதுக்கெல்லாம் மேலே அவர் ஒரு சிலம்பு ஆசான். ஏன்னா பழைய இதில் பார்த்திங்கன்னா சிலம்பு கலையில் மிக பின்தங்கி இருந்தது. அப்படி இருக்கையில் ஒரு மிகப்பெரிய அந்த கலையை வந்து முதல்ல இந்த இடத்துங்களில் தூசி தட்டி எல்லாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்போ உசுகட்டி விட்டாங்க. இப்போ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் சிலம்புன்னு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் ஃபெடரேஷன் இங்கே இந்த ஃபெடரேஷன்லாம் வந்து ஏற்றுக்கிடாமல் இருந்தாங்க. இப்போ அவங்க ஆரம்பிச்சு விட்ட சொல்லி இன்னைக்கு ஸ்கூல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் சிலம்பு ஃபெடரேஷன் சொல்லி தனித்தனியாக நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வெளியில் வந்துருச்சு. மாணவர்களுடைய திறமையான மாணவர்கள் வெளி உலகத்திற்கு வருகை விடுந்தது மட்டுமில்லை, சேவையும் ஒரு கண்ணாகவும் இந்த ஆசிரமத்தையும் ஒரு பொண்ணாகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தை பற்றி ஒரு நாங்கள் வந்து போவேன், இங்கே பார்த்துட்டு போயிடுவேன், வேற எல்லாம் டக்குன்னு வருவேன், சாமியை பார்க்க இங்கே வந்து போயிடுவேன். ஆனால் இதுக்கு மேலே ஒரு சேவை செய்கிறாங்கன்னு சொல்லி பருவதமலை சாமி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அன்னதானம் போடையில் அவ்வளவு டேஸ்ட்டாக போடக்கூடிய இது வந்து அங்கேன்னு சொல்லி சொன்னாப்புல. உண்மையிலேயே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் சாமி அங்கிட்ட ஒரு இதில் வச்சு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்குங்கிற விஷயம். அப்பேற்பட்ட மனிதருக்கு நம்மளுடைய புதிய கோயில் சார்பாக விருது வழங்குவதற்கு பெருமை கொள்கிறோம். அவரே என்ன செய்கிறார்? திருவண்ணாமலையில் வந்து முதல்ல அன்னதானம் ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி அன்னதானம் நிறையலாம் கிடையாது. மொத்தத்தில் கொடுத்துட்டு இருந்தால் நாங்கள் 2 பேர் தான். ஒன்று காட்டு சிவ ஆசிரமம், 2வது பரிகாரநந்தீஸ்வரர் அன்னதர்மசாலா. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்களோட ஒரே பிராண்டட் என்னென்னா சாயங்காலம் உணவு கொடுக்குறோம். உணவு வந்து ரச சாப்பாடு தான் எங்களோட மெயின். இது எதுக்காகன்னா அப்போவுமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உணவு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும்போது கூட எல்லாத்துக்குமே வந்து ரச சாப்பாடு எது கொடுத்தோம்னா அது உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இரவு வந்து அவங்களுக்கு ஜீரணம் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தினமும் இரவு அதுவும் ரொம்ப இப்போ சொல்ல போகிறாங்க ரேஷன் அரிசியில் தான் சாப்பாடே கொடுப்போம். 2014 நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவ்வளோ சாதுக்கள் இருக்கும்போது கூட ரேஷன் அரிசி தான் சாப்பாடு கொடுப்போம். அப்போ அவ்வளோ கூட்டங்கள் இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய இது பெருகிடுச்சு, அன்னதானங்கள் நிறைய பெருகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் சரி எங்களோட மெயின் தொண்டு வந்து அன்னதானம் தான். அதை தவிர வேறு எந்த சர்வீஸும் எங்களுக்கு கிடையாது. தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நீங்கள் சீனிவாசா ஸ்கூல் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு நந்தி பரிகார நந்தின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து டெய்லி ரச சாப்பாடு, ஒரு காய் சாப்பாடு வச்சு எல்லா சாதுக்களுக்கும் உணவு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இங்கே வந்து கிரியா பாபாஜி ஆசிரமம் இது 2019 இதை ஆரம்பித்தோம். இங்கேயும் வந்து டெய்லி சாயங்காலம் வந்து 6 மணிக்கு பிரசாதம் கொடுத்துட்ருக்குறோம். எங்களோட நோக்கம் வேறு எதுவும் கிடையாது. திருவண்ணாமலையில் வந்து உணவு சாதுக்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் கிடைக்கணும், அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா இதை விட பெரிய ஒரு கஷ்டத்தை இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த டைம் வந்து திருவண்ணாமலையில் வேறு எங்கேயுமே உணவு கிடையாது, வேறு யாருக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. அந்த டைம் வந்து டெய்லி காலையில் மதியம் இரவு நாங்கள் 2 சடச்சாமி ஆசிரமும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்பவும் உணவு நிறுத்தாமல் கொடுத்துட்ருந்தோம். ஆனால் அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன காரணம்னா பொருட்கள் கூட கிடைக்காத சூழலில் இருந்துச்சு. அப்பவும் காலையில் உணவு, மதிய உணவு, இரவு 3 நேரமும் உணவு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு எங்களோட மெயின் தொண்டு வந்து அன்னதானம் தான் எங்களோட மெயின் இதாக நடந்துகிட்ருக்குது. அது போக இங்கே வந்து யோகா கிளாஸ் நடந்துகிட்ருக்குது. அவர் சுரேஷ் வந்து காலமாக பழக்கம். அவர் இப்போ யோகா இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆசிரமத்துலேயும் வந்து டெய்லி யோகா நடந்துகிட்ருக்குது. அதுதான் எங்களோட தொண்டு வந்து இதுதான். இதை வேறு சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் வந்து அன்னதான சர்வீஸ் தான் எங்களோட முழுக்க தொண்டாக நான் பண்ணிகிட்ருக்குறேன். வாங்க என்ன அன்னதான பிரபலன் எல்லாமே அவருக்கு சாமி சாமி செஞ்சு சிறப்பாக தன்னை மட்டுமில்ல தன்னுடன் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் சரி மாணவர்களையும் சரி மருத்துவத்துறையில் மட்டுமில்ல சேவையிலையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் செல்வசேகரன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்க பெருமைப்படுகிறது. சார் உங்களை பற்றி மாலை வணக்கம். அதாவது இப்போ ஐயா கூட சொன்னாங்க, உலகத்தில் வந்து உணவு ரொம்ப முக்கியம். உடம்புக்கும் உணவு தேவை, உள்ளத்துக்கும் உணவு தேவை. ஆனால் அந்த நிலையில் இப்போ உலகத்தில் வந்து கிரில்லிங் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. கிரில்லிங் ஃபோட்டோகிராஃபின்னா
நம்முடைய எண்ணங்களை படம் பிடித்து அதன் மூலம் உலகத்துக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை அனுப்பக்கூடிய ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி இன்றைக்கி அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் இருக்கிறத பெரும்பாலும் வேறு எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. இப்போ இந்த ட்ரில்லியன் அப்படி வச்சுட்டோம்னா இப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருந்தாருன்னா, ஏய் என்னப்பா படம் பார்த்துட்டு இருக்க, படின்னு சொன்னால் படிக்கலன்னா அது அந்த கருவியை சொல்லிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வைப்ரேஷன் அதிகம். அந்த மாதிரி நான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு மூலிகை வைத்தியர், ஹோமியோ, சித்தா, ஆயுர்வேதா, கவுன்சிலிங்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 50 வருஷமாக மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணேன், ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணேன். மாணவர்களுக்கு என்னென்னா என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, லயன்ஸ் கிளப்பு, கவுன்சிலிங், சமூக சேவடி என்னால் சேர்ந்து ஒரு 50 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காரணம்னா எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு அருள் பிரசாதம். இந்த மாதிரி பெரிய மகான் அவங்கெல்லாம் சாதாரண அவங்கள தொடர்பு இருந்ததுனால எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வரவங்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணங்களை வளர்த்துப்போம். எண்ணங்களை கொண்டு உலகத்தை மாற்ற முடியும். எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. நம் யார் நம் எண் நம்ம என்றது தான் வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்னுடைய மாணவர் அமெரிக்காவில் இருக்கார். அப்பா நல்லாருன்னு சொன்னால் அந்த எண்ணம் அது ஒரு வைப்ரேஷனாக போய் அன்றைக்கி கூப்பிடுன்னு சொல்லி சிறுநாந்தாலும் ஒருத்தர் தொடர்பு கொண்டாங்களாம். எப்படின்னா எண்ணங்கள் மூலம். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நான் பெரும்பாலும் என்கிட்ட சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, என் பையன் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, ஒரே சேட்டை பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல ஒரே இதுதான், படுக்கும்போது 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அந்த பிள்ளையை தலையில் கையை வச்சு, இந்த பிள்ளை நல்லா இருக்குது, இறைவன் நல்லா இருக்கான்னு நீ சொல்லுங்கள். அப்படி காலையிலும் செய்யுங்க, சாயங்காலம் செய்யுங்க. கட்டாயம் அவங்களோட ஒரு மாற்றம் வராது. ஆனால் நம்ம ஜனங்களுக்கு எப்போவுமே எளிதாக இது கிடைச்சாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது. அது போஸ்ட் பண்ணணும், அப்படி போஸ்ட் பண்ணி அது செய்கிற இதை செய்கிற அப்படின்னு நம்புவாங்க. நல்ல விஷயங்களை எளிதாக சொன்னால் நான் அதைத்தான் சொல்கிறேன். நம்ம சோர்ந்து போயிட்டோம்னாக்கா நமக்கு கஷ்டம். அந்த பசங்களும் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த வயசில் நீ இத்தனை ஆக்சிடெண்ட்டில் போய் நீ அலைஞ்சிட்டு இருக்க வந்து புதுமையிலும் இளைஞர்களையும், அதாவது மாணவர்கள், இவருக்கு ஒரு ஸ்கூலுக்கு போய் இவர் பள்ளிக்கு போயில ஒரு நாள் போயிருந்தேன். இவர் ரிட்டையர்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சிஓ ஜெயக்குமார் இருந்தார். அப்போ நாங்கள் உள்ளே போயிருக்கையில் பார்த்திங்கன்னா இவரை சுற்றி மாணவர்கள்லாம் கூட்டங்கள் இருக்குது. சிஓடிஓ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. இவர் சுற்றி ஃபுல்லாக மாணவர்கள், சார் எனக்கு அதை செஞ்சு விடுங்க சார், ஒவ்வொரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்கிறாரு. ஒரு அறிவியல் இது மாதிரி வைக்கல, ஒவ்வொருத்தருக்கும் அந்த விளக்கத்தை மாணவர்களுக்கு இவரே போய் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு விருது வழங்குறாங்க, அந்த இதே இல்லை. ஆனால் அவர் மிக முக்கியம் என்னென்னா மாணவர்களை திறன்பட கொண்டு போவது அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை ஹயத் பாஷா அவர்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. இவருக்கு விருது வழங்குவதில் புதிய புயல் பெருமை கொள்கிறது. அவருக்கான இதை அவர் மூலமாக சில வித வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக பேச மாட்டேன், செயல்பாடில் இருக்கும். நான் 93 வாணியம்பாடி இஸ்லாமியாவில் ஹையர் செகண்டரி அங்கே வாத்தியாராக சேர்றேன். அங்கே எனக்கு இருக்க ஸ்டூடெண்ட்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது அங்கே நிறையா செஞ்சோம். திருப்பத்தூர் சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே காட்பாடி சன்பீம் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாம் அங்கே வச்சு வின் பண்ணிட்டு வந்தோம். இப்போ 2005 தான் திருவண்ணாமலைக்கு வரேன். அப்போது வந்த புதுசில் திருவண்ணாமலையில் இந்த கன்னிக்கோயில் ஸ்கூலு, விக்டோரியா, இந்த டேனிஷ், மற்ற ஸ்கூல்கள் தான் கொஞ்சம் நிறையா செய்வாங்க. எங்கள் இதில் யாரும் செய்கிறதில்லை. சும்மா எனக்கு சாம்பிள் காமிச்சாங்க. அப்போது சத்யா பிரதாசாகு கலெக்டர், இப்போது தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் தலைவர். அப்போது பிளாஸ்டிக் பயன்பாடு என்ன தீமைகள், பிளாஸ்டிக் பயன்பாடுனா என்னென்ன தீமைகள் எல்லாம் செஞ்சு மாடெல்லாம் செஞ்சு வச்சு விளக்கணும். அப்போ எல்லாம் பார்த்துட்டு யாரையும் டிவி பார்த்தார் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டில். அப்போ கலெக்டர் நேரடியாக எங்களுக்கு எங்களுக்கு சார்லை பற்றி புக்கெலாம் கொடுத்து அது கொடுத்து போயிட்டார். மற்ற எந்த ஸ்கூல் தான் பார்க்கல. இந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நிறையா மரங்கள் வளர்க்கணும், பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது. சோலார்
அது வாகனங்கள் சோலார், வீடுங்களுக்கு சோலார் இது அதெல்லாம் நிறைய செய்யணுன்ட்டு கண்ணாடி மாடல். உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடி சின்ன பெட்டி, அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மரங்கள், வீடுங்க, கார்கள் எல்லாமே சோலாரில் இயங்கக்கூடியது. மின்சாரம் சூரியன் வந்து ஆஃப் உலகத்துக்கு தான் ஆஃப் ஆகிடும், கரண்ட்டு பயன்படுத்த முடியாது. சூரியன் போயிட்ட பிறகு அது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறோம், வருவாய் மாவட்டத்தில் வின் பண்ணுறோம், மாநில அளவில் வின் பண்ணுறோம். சதர்ன் இந்தியா 7 மாநிலம் 6 மாநிலத்தில் வின் பண்ணுறோம். நேஷ்னல் லெவல் இதெல்லாம் எங்கள் ஸ்கூல், இது எங்கள் பசங்க தான் செஞ்சுருக்கோம். 5-6 வருஷமாக தொடர்ச்சியாக. கீழே அடியில் சம்பில் இருக்க தண்ணி மாடிக்கு போயிடும், மின்சாரம் இல்லை. பையன் எக்ஸசைஸ் சீசா இல்லையா, இந்த ஊஞ்சல் மாதிரி ஆடினான்னா கீழே இருக்கிற தண்ணி மாடிக்கு போயிடும். அந்த மாதிரி நிறையா என்னென்ன செஞ்சுருக்கோம். லேசர் கருவி மூலயமா வீட்டுக்கு பாதுகாப்பு. பையன் மணிக்கணக்கில் சொல்லுவோம், ட்ரைனர் கொடுத்து லைட்டு சோலார் லேசர் லைட் இருக்கும். அது தாண்டி யாராவது வந்தாங்கன்னா காம்பவுண்ட்லாம் இருக்காது, வீடு சுற்றி இதான் அது சம் எலக்ட்ரிக் சர்க்கியூட் எலக்ட்ரானிக் இது போட்டு 20-30 நாய்க்கு உடைக்கிற மாதிரி சவுண்டு வரும். டைமர் செட் பண்ணோம், டைமர் ஆன் ஆகிடும். டைமர் கூட ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகிடும். ஆம்ப்ளிஃபையரில் இருக்க சிப்பு சவுண்டு கொடுக்கும். நிறையா ஸ்பீக்கர்லாம் வச்சு இப்போ நிறையா புதுசாக ஏதோ பண்ணோம் நிறையா. அதால் தான் 6-7 வருஷமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கள் ஸ்கூல் தான் நேஷ்னல் லெவல் வரைக்கும் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்துருக்கோம். நிறையா இருக்குது. டைம் அது எனக்கு ரொம்ப பெரிய சரி சார் வாங்க. சார்பாக வருகை புரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அவர்களை பற்றி இந்திய யோகா ஆராய்ச்சி மையத்தினுடைய சார்பாக இன்னைக்கு பல்வேறு இடங்களில் மரம் நடுறது, உதவி செய்கிறதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் செல்வசேகரன் அவர்கள் வந்து திறன்பட அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. நானும் வந்து என்னுடைய சார்பாக கண்ணுகள் ஒரு 4 கன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி முன் வந்து வந்திருக்கிறேன். உடனே முடியுமா வாங்க. சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல்வேறு துறை, எல்லா துறையுமே தேர்ந்தெடுத்துருவாங்க, சிறந்த இதுக்கு தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனால் ஒரு 3 துறையில் மட்டும் தேர்ந்தெடுத்தா சண்டை வரும். எங்கள் துறையை வந்து நீங்கள் எப்படி நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி அப்படிப்பட்ட சண்டை வரும். அந்த துறையை விட செஞ்சி சுரேஷ் அவர்களுக்கு இந்த புதிய கோயில் ஆர்வம் சார்பவர்கள் விருது வழங்க பெருமை புகழ்றாரு. அதற்கு முன்னால் அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். செய்தியாளராக விழுப்புரம் மாவட்டத்துடைய செய்தியாளராக இருக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு யூனியன் மூலயமா வந்து நிறைய சலுகைகள் இருக்குது. அதை வந்து நிறைய பழைய முதல்ல இருந்த பத்திரிகையாளருங்க யாரும் அனுபவிச்சதும் இல்லை, அதை வாங்கி கொடுக்கவும் இல்லை. அதெல்லாம் நம்ம பண்ணணுன்ட்டு யூனியன் ஒன்று இருக்குது நம்ம பத்திரிகையில். யூனியனில் வந்து மெம்பர்ஷிப் சேர்த்து அவங்களுக்கு வந்து இப்போ பென்ஷன் திட்டம் முதல்ல ஒரு 6000 தான் பென்ஷனு. இப்போ தளபதி ஸ்டாலின் வந்து 7000 எக்ஸ்டெண்ட் பண்ணி 12,000 வந்து பென்ஷன். பத்திரிகையாளருக்கு என்னடான்னு ஒன்றுன்னா இந்த பென்ஷன் தான். கடைசி காலத்தில் சம்பளம்னு ஒன்றும் இல்லை செய்தி எடுக்கிறவங்களுக்கு. அதே போல் வந்து மாவட்ட செய்தியாளர் ஃபோட்டோகிராஃபருக்கு தான் வந்து பஸ் பாஸு அதெல்லாம் வந்து எல்லாம் அரசாங்கத்தில் கிடைக்குது. அதை யூனியனில் வந்து தாலுக்காவில் உள்ளவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யணுன்ட்டு எங்கள் யூனியன் சார்பாக இப்போ ஸ்டெப் எடுக்கிறோம். எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாமும். ஏன்னா எல்லாருமே உழைக்கிறாங்க. நேர்மையான ஒரு செய்தி போகிறது அந்த பத்திரிகையாளர்கள் வேலைலாம் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். என்ன கத்தி மேலே நடக்கிறது தான் பத்திரிகையாளரோட வேலை.
எந்த நேரத்தில் எவன் எங்கே தாக்குவான் உண்மையை எழுதுனா, இந்த மாதிரி நிறைய மந்திரிகள்கிட்ட உதவாங்கன்னு இருக்கிறான், எம்எல்ஏ கிட்ட உதவாங்கணும், ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு அடிச்சவங்கன்னு நான் பத்திரிகையாளர். ஏன்னா நாங்கள் நேர்மையாக எழுதுறதுலாம் நான் நியாயமா. அதனால் வந்து யூனியன் மூலிமா நிறைய சலுகைகள் இருக்கிறத இப்போ சார் தான் சொல்லி என்னை வந்து யூனியனில் ஒரு மாநில செயற்குழு உறுப்பினராக போட்டு எல்லா மாவட்டத்துக்கும் இப்போ ஒரு ஈரோடு ஒவ்வொரு மாவட்டமாக போயின்னு இருக்கேன். ஆளுங்களை சேர்த்து அவங்களுக்கு உண்டான பலன்களை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக செயல்படுகிறேன். அதே போல் பொது சேவைன்னா இந்த லாக்டவுன் அப்போல்லாம் வந்து எஸ்டி மக்களுக்கு ஒரு 80 குடும்பங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி, ஏன்னா என்னால் அதிகம் கொடுக்க முடியாது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒர்க்கு வந்து 1500 ரூபாய் வீதம் ஒரு குடும்பத்துக்கு. அந்த மாதிரி வந்து லாக்டவுனில் எனக்கு எங்கள் அண்ணன் போட்டார், அமெரிக்காவில் இருக்கிற அண்ணன் எனக்கு செலவுக்கு தனியாக போட்டார். வீட்டுக்கு வந்து 30,000 போட்டார், எனக்கு 50,000 போட்டார். தம்பி நான் இந்த வச்சுக்கு செலவு பண்ணுறேன். அதை அப்படியே ஷேர் பண்ணி ஒரு 3 பொறுப்பாளர், சத்துணவு பொறுப்பாளர் இருந்தாங்க, அவங்கள கூட கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சேர்த்து ஒரு 45,000 இல்லை 50,000 ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி செலவு வந்துச்சு. ஒரு 80 குடும்பத்துக்கு அந்த மாதிரி சேவை பண்ணேன். குறிப்பாக இப்போ தொடர்ந்து பண்ணுறது என்னன்னா, ஒரு எஸ்டி வயசான லேடி குடும்பம், யாரும் கண்டுக்கிறதுக்கு இல்லை குடும்பம், 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸு வேணும்னாங்க. அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து செய்துன்னு இருக்கேன். இதை நான் வெளியில் யாருக்கு சொன்னது இல்லை, சொல்கிறதும் இல்லை. இதை இப்போ இங்கே சொல்லணுன்றீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் செய்கிறது யாருக்கு, நான் 10வது படிக்கும்போது 12வது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி என் பங்காளி ஒருத்தர் சொன்னார். அந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அது பக்கத்து ஊர் தான். அதுக்காகவே வேலைக்கு போனேன். நான் இது வரைக்கும் உழைச்சி அப்பா அம்மா கொடுக்கல, என்னை எதிர்பார்க்கவும் இல்லை. வீட்டில் நான் உழைச்சது, நான் சம்பளம்னு வாங்கி அந்த மாதிரி ஒரு பொண்ணு படிப்பு கொடுத்தா நல்லா படிச்சுட்டு நல்லா இருக்குது. அந்த பொண்ணு முகத்தை நானும் பார்த்ததில்ல, அது என்னையும் பார்த்ததில்லை. இடையில ஒருத்தர் ஒன்றா சொன்னார், கொடுத்தம் பண்ண போயினுக்கு. அந்த மாதிரி சேவைகள் தொடர்ந்து செய்துன்னு இருக்கிறேன். அதை விட நான் ஏன் பேசி கேட்டு அண்ணன் வந்து அதுக்கு ஒவ்வொரு மந்த்தும் ஒரு நாங்கள் ஒரு 5-10 வருஷம் நம்ம இல்லை, 2017 அவங்களால கூப்பிட்டு தான். அப்போ சாதாரண ஒரு குடும்பஸ்தர் தான் இருந்தார், ஏதோ வேலை வெட்டிங்க அந்த பக்கம். இப்போ வந்து பார்க்கும்போது ஆன்மீகத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனால சரி, நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சாதாரண குடும்ப நம்முடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு. இவர் நமது நண்பர், ஆன்மீக நண்பர் ராஜ்குமார். 2 பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து தமிழ் சங்கங்கள் மூலிமா நிறைய பழக்கம் உண்டு. சங்கங்கள் மூலிமா நிறைய பேருக்கு ஐயா ராஜ்குமார், நான் எல்லாம் சேர்ந்து, ஹரிராஜ் எல்லாம் சேர்ந்து விருதுகள் கொடுத்தேன். இந்த விருது வாங்குறது நான் வந்து ஐயா கிட்ட 3வது விருது நான் வாங்கி நிற்கிறேன். தருமபுரி 1, விருதுநகர் 1, இங்கே 1, 3 விருதுகள் நான் வாங்கி நிற்கிறேன். இப்போ அதாவது ஆறுமுக சார் சொல்லப்போனால் மிக எளிமையான ஆள், நல்லா அற்புதமாக செஞ்சு நிற்கிறாரு. அவர் பற்றி அவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நாங்களும் அதாவது சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்குறாரு. அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து திருவண்ணாமலையில் அன்னதானம் செஞ்சு நிற்கிறோம். மருத்துவ சேவை வந்து அங்கங்கே கேம்ப் வரும், வெளியூர்லெல்லாம் கேம்ப் வரும். இலவசமாக ஐயா வந்து போயிட்டு மருத்துவம் செய்வார். ஐயா வந்து ராஜ்குமார் ஐயான்னு சொல்லிட்டு அவர் வந்து மருத்துவம் தெரிஞ்சுக்கிறாரு. நான் வந்து யோகா சொல்லிக் கொடுப்பேன். யோகா சில நாட்களில் ஊரில் பெங்களூர் இங்கெல்லாம் போயிட்டு யோகா சொல்லிக் கொடுப்போம். இன்னும் இந்த ஊரில் வந்து ஒரு சொந்தமாக ஒரு இடம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக ஆவலோடு போய் நிற்கிறோம். அது மிக விரைவில் நிறைவேறும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால். ஆள் இன்னைக்கு 100 பேருக்கு 10 போகும். 100 பேர் டெய்லி ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கணும். அது எனக்கு வந்து மிக பெருமையாக நினைக்கிறேன். இதை தான் நீங்களும் செய்யணுன்றேன் நான். ஏன்னா அதாவது மத்திய அரசு இது தேசிய சிறு பத்திரிகையாளர் சங்க பொருளாளராகவும் இருக்கார். அது அந்த வகையில் தான் எங்களுக்கு பழக்கமாச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ஆன்மீகவாதியாக சந்திக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய நம்மளுக்கு மக்கள் ஆன்மீகமாக நிறைய தேவைப்படுறாங்க. அதான் நானும் கூட சொன்னேன்,
எனக்கும் வயசாகிட்டு போயிட்டு இருக்குது, பேசாமல் ஒரு இடத்துல இங்கே நான் வரேன் அப்படின்ட்டு. சரி ஏன்னா வெயில் இங்கே எடுத்துட்டு ஆன்மீகம் இருந்தால் தான் அந்த, அதாவது எல்லாத்தையும் சொல்லலை, ஆன்மீகம் இருந்தால் தான் உலக வளர்ச்சிக்கு, உலகத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு, உலக நன்மைக்காக நம்ம பாடுபடுறதுக்கு எல்லாமே. ஒருத்தர் 2 பேர் இப்போ எப்படி இருக்கலாம் சொல்ல வேணாம்னு பார்த்தோம். ஒரு பத்திரிகை துறையை தொட்டு எடுத்துட்டார். 30 வருஷமாகவும் பத்திரிகை துறையில் இருக்கிறோம், 35 வருஷமாக ஆன்மீகத்துறையிலே இருக்கிறோம். ஆன்மீக ஆராய்ச்சி குழுன்னு ஒன்று வச்சு சித்தர்களுடைய ஆய்வுக்கூடங்கள் ஒன்று வச்சு இன்றைக்கும் நடத்திகிட்டே இருக்கிறோம். மாதத்துக்கு ஒரு பிரதிகள் புக்கு சித்தர் குரல்னு ஒரு புத்தகம் வந்துட்டுருக்கு. அது 30 வருஷமாக வந்துட்டுருக்கு. அதில் மெம்பர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம். இப்போ பத்திரிகை துறையில்னு பார்த்தா அவருக்கு தெரியும், ரவீந்திரதாசர் காலத்துலேருந்து அவரோட ட்ராவலில் இருந்துகிட்ருக்குறோம் நாங்கள். அவருக்கு பிறகு சங்கங்கள் மாறிச்சு, சிறு பத்திரிகையாளர்கள் அதில் இணைக்கப்படுறதுல அவங்களுக்காக குரல் கொடுக்க ஆள் இல்லைங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக சிறு பத்திரிகைகள் வந்து ஒரு 2000 பத்திரிகைகளுக்கு மேலே இருக்குது. அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களுக்கான சிறு உதவிகள் செஞ்சு கையெழுத்து பிரதி வரைக்கும் வருது. இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய பெரிய பத்திரிகை தான் பார்ப்போம். இன்றைக்கி சிறு பத்திரிகைகள் வந்து ஊருக்குள்ளே போயிட்டு பல மாற்றங்களை ஏற்படுத்துது, அரசாங்கத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அவங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கிறது எப்படி, பேப்பர் கிடைக்கிறது எப்படி பிரிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய மன அமைதி வேணும் இல்லையா? ஒரே அழுத்தம், பத்திரிகையாளர்னால் எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்கள் இருக்கும், எவ்வளோ பேரை சந்திக்க வேண்டியது இருக்கும், எதிர்க்க வேண்டியது இருக்கும்னா ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மந்திரிகளால் அடி வாங்குறது, அடி கொடுக்குறது, நம்ம அதிகாரிகளையும் அடிச்சிருக்கிறோம், அவங்கக்கிட்டே அடி வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கெல்லாம் ஆளாயிருக்கிறோம். அந்த மாதிரி பல வழக்குகளையும் சந்திச்சிருக்கிறோம், நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு மனித உரிமை அமைப்புன்னு ஒன்று நிறுவி இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த செயல்முறைகள் கொண்டு போனோம். கிரிவல பாதையில் நாங்கள் வந்து 90லேருந்து கிரிவலத்தை வந்துகிட்டே இருக்கிறோம். 2000லேருந்து இந்த பகுதியிலேயே நம்ம வந்து மாதம் உணவுகளை வந்து வண்டியில் வச்சு கொடுத்துட்ருப்போம், பேக் பண்ணி கொடுத்துட்ருப்போம். எல்லா ஆசிரமங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்குற வேலையாக இருக்கும். ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அரிசி இன்றைக்கி வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மாதம் தேவையானவங்க, செயல்முறைப்படுத்த முடியாது, வீட்டில் நோயாளியாக இருப்பார் கணவர், வழி தவறி போயிடக்கூடாதுன்றதுனால மற்றவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ படிப்பு சம்மந்தமாக, நம்மளுடைய உணவுகள் மூலயமா, துணிமணி மூலயமா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இங்கே நிரந்தரமாக வந்து ஒரு 10 வருஷமாக அப்படியே நின்றுட்டோம். அதுக்கு பிறகு தான் அந்த ப்ளஸ். அது 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்க்குறப்ப சாதாரணமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு காயோடையில் இருக்கிறோம். மற்ற ஆன்மீக பணிகள் இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் நடந்துட்டு. முன்னிலைப்படுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்பனா அவர்களுக்கு இந்த புதிய புயல் சார்பாக விருது வழங்க பெருமை கொள்கிறோம். ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதே போல் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த யோகா கலையை வந்து எல்லாரும் வந்து வயிற்றுக்கு உணவு கொடுக்கறது இன்னும் சிறந்த அன்னதானம்ன்றது. அன்னதானத்துக்கு அடுத்தபடியாக நம்ம உடல் ஆரோக்கியம். இப்போ எல்லாரும் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் நிற்கிறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு முன்னோர்கள் சித்தர்கள் மூலயமா கிடைச்ச நம்ம யோகா கலையை வந்து எல்லாருக்கும் பரப்பணும்னு ஆசைப்படுறேன். இது மூலயமா நம்ம வந்து திடகாத்திரமாக இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும். எல்லாரும் அனைவரும் இந்த யோகாவை வந்து கற்றுக்கிட்டு இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து இது யோகாவை வந்து கொடுத்து இந்த நோயில்லா உலகமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு ஆணி படுக்கை மேலே வந்து யோகா ஆசனாஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ணேன்றதை விட கடவுள் வந்து செய்ய வச்சார் அண்ணாமலையார். அதுக்கு குருவாக உறுதுணையாக இருந்தது வந்து எங்கள் சுரேஷ் சார்லாம் இருந்தார். நான் செய்யலை, கடவுள் தான் செய்ய வச்சார். அதுக்கப்புறம் தலைமுடியில் வந்து கார் எடுத்தேன் மகளிர் தினத்துக்காக. அனைவரும் வந்து மகளிர்கள் வந்து இருட்டறையிலேயே வந்து இருக்கக்கூடாது, முடங்கி அனைவருக்கும் எல்லா திறமையும் இருக்குது, திறமையை வந்து வெளியே கொண்டு வரணுன்றதை வலியுறுத்தி தலைமுடியில் கார் எடுத்தேன். அதுக்கப்புறம் திருக்குறளை வந்து பின்னோக்கி எழுதின, கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நேராக தெரியும், அந்த மாதிரி பின்னோக்கி எழுதியிருக்கேன். இப்போ மகளிர் தினத்துக்கு கண்ணை கட்டிட்டு கிரிவல பாதையில் 8 கிலோமீட்டர் கிரிவலம் வந்திருக்கேன். எல்லா பெண்களுக்கும் திறமைகள் இருக்குது, பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே திறமைகள் இருக்குது. அவங்க திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் உலகத்துக்கு. அதன் மூலியமாக இன்னும் நிறையா பேருக்கு வந்து சாதனைகளை புகட்டணும், அவங்களுக்கு தைரியத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் இதை செஞ்சுருக்கேன். சிறப்பு மூலமாக சுற்றி அந்த பானையை உடைக்கக்கூடிய இதில் வந்து தயாராகிட்டாங்க. அந்த தயாருக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எங்கே வச்சு பண்ணலாம், அதுக்கு தயாரானால் மட்டும் போதாது, நம்ம தயாரானால் மட்டும் போதாது, அதுக்கு தேவையான தயார் பண்ணணும். அப்படிங்கிறதுனால அதில் வெயிட்டிங் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த சாதனையும் இங்கே வரைய கொடுத்துருக்கூடிய அத்தனை முன்னாடி நடக்கும்.
அதை விட இங்கே லயன்ஸ் கிளப்பில் வந்திருக்கிறாங்க சார். அவங்க நிறைய விஷயங்கள் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, நம்ம கயத் சாராக இருந்தாலும் சரி, கயத் சாரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு சாதனை செய்கிறாங்கன்னு உடனே ஒரு நான் அந்த இது என்ன எதுவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக இது பண்ணதுனால இன்றைக்கி இவங்கள மாதிரி ஒரு சாதனையாளர் வெளி உலகத்துக்கு வர முடியுது. இவங்கள மாதிரி சாதனையாளர் உலகத்துக்கு போக முடியுங்கிறது தான் இவங்களுடைய எய்மே. கல்பனா சாவ்லா விருது வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் கனவோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மேடையில் கொடுக்கக்கூடிய விருது, அந்த கல்பனா சாவ்லா விருது கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு சொல்லி இதன் மூலமாக தெரிவித்து அந்த விருதினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கோங்க. அறிமுகமானவங்க தான். ஆனால் இவங்களுக்கு கொடுத்தது மாஸ்க் கொண்டு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. காரணம் என்னன்னாக்கா உலக லெவல் இவங்க ஸ்டூடெண்ட்டை வைக்கிறாங்க. ஒரு 2 கண்ணை கட்டிட்டு 8 கிலோமீட்ரு இப்போ கூட கிரிவல பாதையில் 2 வீலர் ஓட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் முடியில் கட்டிட்டு ஒரு கார் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆளுங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி ஆனந்தையும் இந்த டைமில் நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சார் வந்திருக்காரு, சரி சார் பேப்பர் கொடுக்குறேன். அதனால் சார் ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா ஃபங்க்ஷன்னா ஆனந்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவரோட திறமைகளை வெளியே கொண்டு போகணும். மற்றவங்க அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் எப்பவும் ஆசைப்பட்டுக்க மாட்டார். ஏன்னா அந்த ஆனந்த் சொல்லி கொடுத்தவங்க இங்கே ஜப்பான் போயிருக்கிறான். அதனால் அவர் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஆனந்தின்னு எனக்கு சொல்லிட்டு இந்த நான் தான் கொடுக்கணும். இவன் கொடுங்க, அவன் கொடுங்க. அந்த நடனக்கலையில் பார்த்திங்கன்னா அதுலேயும் பரதநாட்டியம்னு ஒரு கலை ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. அதுக்கும் அதை ரசித்ததோடு அதுக்கடுத்து வெஸ்டர்ன், அதாவது ஒரு நாங்கள் எங்கள் இதில் சொல்லுவோம் காக்காவளிப்பு டான்ஸ்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்கல. ஏன்னா அந்த நடனத்துலேயும் மிக சிறப்பாக தன்னை அர்ப்பணித்தது மட்டும் இல்லை, பல்வேறு ப்ரோக்ராமை செஞ்சு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி திவ்யா அவர்களுக்கு இந்த விருது வழங்க பெருமைப்படுகிறோம். இந்த விருது வாங்குவதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க அம்மா. ஏன்னா அவங்க அம்மா எப்போதுமே ஒரு மோட்டிவேட், அந்த குழந்தைக்கு இப்படி இருக்கணும், இந்த ஃபார்முலாவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பாதியிலேயே விட்டுட்டாங்க. அதை அப்படி கீழே விட்டதை கேட்ச் பண்ணி மறுபடியும் தூக்குனார் அவருடைய கணவர். சின்ன வயசுலேருந்து கலைத்துறை மேலே ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஸ்டடீஸ் தான் மஸ்ட்டு அப்படின்ட்டு எல்லாருமே ஸ்கூல்ஸ் போகணும் படிக்கணும் அப்படின்றப்ப எனக்கு மட்டும் அந்த டான்ஸு இல்லை அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஏன் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு 12th முடித்தேன். அதுக்கு முன்னாடியுமே அம்மா சப்போர்ட்டோட டான்ஸ் கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் யார் வீட்லேயும் விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது கேர்ள்ஸ்க்கு. ஸோ எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கோம். அதில் நிறைய பசங்க கற்றுக்குறாங்க. நான் டான்ஸர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக் கொடுக்குறோம். டிசிப்ளின் மஸ்ட் டான்ஸ். அதுலேயே நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். டான்ஸர் மட்டும் இல்லைன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. எனக்கு ஒரு 9 month பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5 month இருக்கிறப்பே நாங்கள் போயிட்டோம். டான்ஸ் நம்ம கற்றுக்கலாம், ஹெல்த்து தான் மஸ்ட்டு அப்படின்வாங்க. இல்லை நம்ம ஓகே நம்ம கற்றுக்கலாம், எனக்கு டான்ஸ் பண்ணால் மட்டும்தான் என் பாடி ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். டான்ஸு இல்லை இந்த மேக்கப் அந்த மாதிரி பார்க்குறப்ப நிறைய பேர் ஏன் அதை மஸ்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வரீங்க, இல்லை படிப்பு தான் முக்கியம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் டான்ஸுன்ற விஷயத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். கிளாசிக்கல் எப்படி ஒரு டான்ஸோ, ஃபோக் எப்படி ஒரு டான்ஸோ, அந்த மாதிரி ஒரு ஹிப்ஹாப் என்றது ஒரு டான்ஸு. அதை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணுன்றது என்னோட. அதுக்கு சப்போர்ட்டாக இருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இது ஒரு சின்ன ஊக்கமாக இருந்து இவ்வளோ பேர் முன்னாடி சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேப்பர் தரேன், உங்கள் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் சார் ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு மிக முக்கியம் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியம் அரசு பயிற்றுனர். அதாவது ஆசிரியர்களை வழிநடத்தி இப்படிலாம் நீங்கள் பள்ளிகளில் வகுப்பு எடுக்கணும்னு சொல்லி வழிநடத்துறது மட்டும் இல்லை, அவர்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறத கணக்கெடுத்து கண்டுபிடிச்சி அவங்க ஆசிரியர்களை மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லை, மாணவர்களையும் மோட்டிவேட் பண்ணி எங்களை மாதிரி நண்பர்களையும் மோட்டிவேட் பண்ணி மிக அற்புதமான ஒரு சேவையை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு அரசு ஊழியராக இருந்து அரசு பயிற்றுனராக இருந்து கொண்டு மிக சிறப்பாக வழிநடத்தி இன்றைக்கி பார்த்திங்கன்னா
அங்கே வேலையை முடிச்சுட்டு வேகமாக ஓடியாரு இந்த நிகழ்வில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் அரசு பயிற்றுனர் துரைசாமி சார் அவர்களுக்கு இந்த விருது வழங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தை. மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் வந்து காலையிலே எனக்கு சொன்னார் தகவல். ஏன்னா இன்றைக்கி ஹெச்எம்சி மீட்டிங், தலைமை ஆசிரியர் மீட்டிங்கு, ஒரு முக்கியமான நிகழ்வு, தவிர்க்க முடியாத சூழல். அரசு பணியில் நம்ம அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதனால் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு சரி இந்த நிகழ்வில் கலந்துக்கலாம், ஒரு திசை திருப்பி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு, ஒரு சமுதாயத்திற்கு உகந்தவங்களாக மாற்றக்கூடிய நிலையில் நாங்கள் ஆசிரியர்கள் வந்து செயல்பட்டு. இந்த விருது பெறுவதற்கு எனக்கு முழு மனதுடன் திருப்தி. அதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்ற மிஸ்டர் சுரேஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் நில்லுங்க, இங்கே அவரும் ஒரு பத்திரிக்கை நின்று வாங்க, காசு வச்சு கொடுத்துட்டு வரேன். பேர் எழுதுங்க. நல்ல திறமையான நம்ம 35 வருஷமாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதேமாரி கை கால் போனவங்களுக்கும் வருவாங்க, ஒரு சிலருக்கு கிடைக்காத, ஒரு சிலருக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதை வந்து ஆஃபீஸ் மூலியமாக இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இப்போ வந்து இடையில் வந்து மூலியமாக வரும் செய்தி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு 2 மாதம் ஆகுது. இப்போ நல்லா தான் இருக்குது செய்தி போடுறது.